தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஜாடதம் சாந்தரூபனும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் படமாமதன் கலியுதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு ஆனது அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு கும்பகோணத்திலிருந்து தந்தியா. கும்பகோணத்திலிருந்து தந்தியா. இந்த சேனலுக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தரவே பாருங்கள். 1932 வருஷம் 1932 அப்போ மகாபிரியாளுக்கு 38 வயசு. மகாபிரியா விஜய யாத்திரை கிளம்பி காளஹஸ்தி போனால். அப்போ மகா சிவராத்திரி. மகாபிரியா காளஹஸ்தி மலையை முழுக்க பிரதட்சிணம் பண்ணினா. இந்த மலை மலைக்கு பேர் கைலாச மலைன்னே பேராம். ஒரு பிரதட்சிணம் வரத்துக்கு 30 கிலோமீட்டர் நடக்கணும். பெரியவா நடந்திருக்கா. பெரியவா பரமேஸ்வரனே சுற்றிருக்கார், அவ்வளோதான். இது முடிஞ்சு பெரியவா திருப்பதி போனால். பாலாஜி தரிசனம் முடிஞ்சுது. முடிஞ்சிட்டு வர இடங்களில் நிறைய இடங்களில் உபன்யாசம் பண்ணியிருக்கா பெரியவா. அப்புறம் சித்தூர் சேர்ந்தா. சித்தூர் வந்தபோது ஜூன் 14, 1932 அன்னைக்கு பெரியவா அவருடைய சித்தூரில் அவருடைய கேம்பில் இருக்கார். பெரியவாவுக்கு முன்னாடி நிறைய வேத பிராமணாலாம் உட்காந்துருக்கா. வேதங்கள் பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க போகிறது. ஆரம்பிக்கலை, இன்னும் ஆரம்பிக்கிற சமயமாக இருக்குது. அந்த நேரத்தில் மடத்தோட மேனேஜர் கையில் ஒரு டெலகிராமாக இருக்கும். அது எங்கே தூரத்துலேருந்து எப்படி இருக்கவாளுக்கெல்லாம் தெரியும். பரமேஸ்வரனுக்கெல்லாம் எங்கேயோ உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் பரமேஸ்வரனால் தான். ஒரு கையில் மடத்த மேனேஜர் அந்த டெலகிராமை, எக்ஸ்பிரஸ் டெலகிராம், தந்தியிலேயே எக்ஸ்பிரஸ் தந்தி. அது போஸ்ட்மேன் அவர்கிட்ட தான் டெலிவரி பண்ணுவான். பெரியவாளுக்கு வந்திருந்தாலும் மடத்துக்கு தான் டெலிவரி பண்ணியிருக்கா. அதை அவர் கையில் வச்சுட்டுருக்கார். அந்த தந்தி ஈச்சங்குடியிலேருந்து வந்திருக்கு. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, மகாபெரிவாளோட பூர்வாசிரம தாயார் ஸ்ரீமதி மகாலட்சுமி அவள் பரமேஸ்வரனுடைய திருவடியை அடைஞ்சிட்டா அப்படின்னு தந்தி வந்திருக்கு. அப்போ தான் அடைஞ்சிருப்பா. அது கொஞ்சம் நேரத்தில் வந்திருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் அந்த மாதிரி தானே வந்திருக்கும் எக்ஸ்பிரஸ் டெலகிராம். மடத்த மேனேஜர் ரொம்ப டென்ஸ் ஆகிட்டார். இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது, அதுவும் சொல்லலாம் அப்படின்னா கூட எதற்கு இவ்வளோ வேத பண்டிதர்கள்லாம் உட்காந்துட்டுருக்கா. கான்ஃபரன்ஸுன்றது ஒரு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியாக ஆரம்பிக்க போகுது. இதுக்கு முன்னாடி போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு மனசில் யோசிச்சுட்டே சொல்லவே இல்லை. அவர் யோசிக்கிறாரு, இது எப்படி சொல்கிறது. அவெல்லாம் இது ஒரு நல்ல விஷயம், வேதத்தை பற்றி பேசணும்னு உட்காந்துட்டு இருக்கும்போது நான் போய் இந்த மாதிரி உங்களுடைய பூர்வாசிரம தாயார் சிவபதம் அடைஞ்சிட்டான்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் எதிர்க்க உட்காந்துட்டுருக்கவர் பரமேஸ்வரன் ஏதோ ஒரு சாதாரண ஒரு சன்னியாசியாக இங்கே அவதாரம் பண்ணியிருந்தாலும் அவர் பரமேஸ்வரன் தானே. பரமேஸ்வரன் தான் அவதாரமே இங்கே பண்ணியிருக்கார் மகாபெரிவாளா. அப்படின்னும்போது அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மடத்த மேனேஜர் டென்ஷனாக நிற்கிறார், கொஞ்சம் தள்ளியே தான் நிற்கிறாரு. இங்கே கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கலை. ஒரு பெரியவா அந்த கூட்டத்தை பார்த்து அந்த பிராமணாலாம் இருக்கிறத பார்த்து கேட்டார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு பெரியவாகிட்ட கேட்டால். ஒரு ரைஸ் ஸ்டேஜில் பெரியவா உட்காந்துட்டுருக்கா. எதிர்க்க எல்லோரும் உட்காந்துட்டுருக்கா. பெரியவா ஒரு சந்நியாசி அவருடைய தாயார் சிவபதம் அடைஞ்சிட்டார்னா தெரிஞ்சதும் ஒரு அந்த சன்னியாசி என்ன பண்ணணும்,
அப்படின்னு என்ன சொல்கிறது சாஸ்திரத்தில் அப்படின்னு அவளை கேட்குறா. அவளுக்கு பதில் சொல்ல தெரியல, யாரை கேட்குறான்னு புரியல. ஆனால் அந்த மேனேஜர் வந்து கண்ணிலேருந்து இப்போ தண்ணி வந்துன்னு அழறார். அப்போ அதுலேருந்து அவள் கொஞ்சம் கஸ் பண்ணிட்டான். ஒரு சன்னியாசியாக இருக்கவர் அவருடைய தாயார் சிவபதத்தை அடைஞ்சிட்டா அப்படின்னு அந்த சன்னியாசிக்கு தெரிஞ்ச உடனே அந்த சன்னியாசி பண்ண வேண்டிய முதல் இது வந்து என்னவாக இருக்கும் ஜோலி அப்படின்னு பெரியவா வந்து தெலுங்கில் கேட்குறா. ஏன்னா அது தெலுங்கு தானே, இதை நம்ம தமிழில் சொல்கிறோம். அப்படி கேட்டிருக்கா. அவள்லாம் முழிக்கிறா. முதல்ல தெரியல அவளுக்கு நிஜமாகவே. அவள் வந்து எந்த சன்னியாசி பற்றி கேட்குறான்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அவளுக்கு அது தெரியணும். 2 விஷயம் இருக்குது. ரெண்டுமே தெரியல அவளுக்கு. யாரை பற்றி கேட்குறான்னு தெரியல, அவளுக்கு நிஜமாகவே என்ன பண்ணணும்னு தெரியல. பெரியவாளுக்கு தான் தெரியுமே, பரமேஸ்வரனுக்கு தெரியும். ஆனால் அந்த மடத்து மேனேஜர் அழ ஆரம்பித்த உடனே அவள் புரிஞ்சுன்ட்டா. அப்போ வந்து மகாபெரிவாளுடைய பூர்வாசிரம தாயார் தான் சிவபதம் அடைஞ்சிருக்கா. அதுக்காக தான் அவர் அழுதுன்ருக்கார். பெரியவா வந்து உடனே டக்குன்னு தண்டத்தை எடுத்துன்னு மேலே எழுந்துட்டார். எழுந்து கடான்னு நடந்து போயிட்டே இருந்தாராம். நடந்து போகிறாரு. திரும்பி பார்த்துட்டு, என்ன கும்பகோணத்துலேருந்து தந்தியா அப்படின்னு கேட்டாராம் பெரியவா மேனேஜரை. வேறு ஒன்றும் கேட்கல. கடை நடக்க ஆரம்பிச்சிட்டார். நடந்து போனால் ஒரு 2 மைல் தொலைவில் ஒரு அருவி ஃபால்ஸ் இருக்கான். ஃபால்ஸில் குளிக்கிறது தான் ரொம்ப நல்லது போல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் போது அருவியில் குளிக்கணும் அப்படின்னு அங்கே இருக்க அருவியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அது எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த ஜலங்கள்லாம் ஓடின்னு இருக்க அந்த இடத்துல இறங்கி பெரியவா வந்து முழுக்கு போட்டு ஸ்நானம் பண்ணார். நன்னா பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கடைன்னு நடந்தார். வேறு வஸ்திரங்கள்லாம் கொண்டு வந்தால் நேராக அவர் இருக்க இதுக்கே போயிட்டார், ஜாகைக்கு கேம்புக்கே போயிட்டார். அப்புறம் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிச்சுடுது. பழையபடி கான்ஃபரன்ஸை நடத்த ஆரம்பிச்சிட்டார். இதுதான் நடந்த விஷயம். பெரியவாளுக்கு வந்து எதுவுமே சொல்லாமையே பெரியவாளே புரிஞ்சுன்ட்டா. அவர் அழறதுக்கு முன்னாடியே பெரியவா புரிஞ்சுன்ட்டா கும்பகோணத்துலேருந்து தந்தியான்றதை. நான் தான் சொல்லியிருப்பேன் லேட்டாக, ஆனால் பெரியவா வந்து முன்னாடியே சொல்லிட்டா. அதனால தான் அந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்கார். அதுக்கப்புறம் அவர் அழுதுன்ட்ருக்கார். அப்புறம் கும்பகோணத்தில் தந்தி. ஏன்னா பெரியவா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாலே. தன்னுடைய தாயார் பூர்வாசிரம தாயார் தான் மகாலட்சுமி அம்மாள் வந்து சிவபதம் அடைஞ்சிருக்காள். பெரியவாளுக்கு பரமேஸ்வரனுக்கு தெரியாதா? இதில் என்ன நான் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, பிப்ரவரி 1974 இது 32 நடந்தது இல்லையா, 74 தான் மகாபெரிவாளோட பூர்வாசிரம தோப்பனார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் வந்து சிவபதம் அடைஞ்சிருக்கார். அப்போது சுமங்கலியாக தான் போயிருப்பாள் பெரியவாளுடைய தாயார். ஆனால் எல்லோரும் மாற்றி சொல்கிறா. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வருஷத்தை மாற்றி. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிவா பாதம் வச்சணும்.